இன்றைய முக்கிய செய்திகள். அதானிக்கு ஏக்கர் ₹1 நிலம் ஒதுக்குவதில்தான் பாஜக கூட்டணிக்கு அக்கறை. பீகார் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அனைத்து இடங்களிலும் குழப்பம். திமுகவின் எதிர்ப்பு குறித்த அதிமேதாவிகளின் கேள்வி நகைப்புக்குரியது என ஸ்டாலின் விமர்சனம். வந்தே பாரத் ரயிலில் RSS பாடலை பாடிய பள்ளி மாணவிகள். ரயில்வே அதிகாரிகளின் செயல் குறித்து விசாரணை நடத்த கேரள அரசு உத்தரவு. வணக்கம். வணக்கம். பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்காமல் அதானிக்கு ஏக்கர் ₹1 நிலம் ஒதுக்குவதில்தான் பாஜக கூட்டணி கவனம் செலுத்துகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 122 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. கடைசி நாளான இன்று கிருஷ்ணகஞ்ச் பகுதியில் பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி, தொழிலதிபர்களின் நலனில்தான் மோடி தலைமையிலான மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்துகிறது என்றும், பீகாரில் தொழில்துறையை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். अमित शाह यहां आते हैं और कहते हैं बिहार में उद्योग लगाने के लिए जमीन नहीं है. सीधा स्टेट से आपको झूठ बोलते हैं. जमीन की बिहार में कोई कमी नहीं है. अदानी के लिए जितनी भी जमीन चाहिए नीतीश जी और नरेंद्र मोदी की सरकार देने को तैयार है. बिहार में 1 एकड़ ₹1 के दाम में अदानी को दिया गया है. பீகாரில் கடந்த 20 ஆண்டுகளில் எத்தனை உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கொண்டு வந்துள்ளார் என்று கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தி, செல்போன் தயாரிப்புக்கு தேவையான வசதிகள் மற்றும் இளைஞர் திறன் இருந்தும் அதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என்றார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேஜஸ்வி யாதவ், முதல் கட்ட தேர்தலைப் போலவே 2ஆம் கட்ட தேர்தலிலும் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்காக வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே சுபால் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாட்டில் பாஜக கூட்டணியை தவிர வேறு யாராலும் வளர்ச்சியை கொண்டுவர முடியாது என கூறினார். நாளை மறுநாள் நடைபெறும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 3,70,00,000 வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றவுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அனைத்து இடங்களிலும் குழப்பம் நிலவும் சூழ்நிலையில் திமுக ஏன் எதிர்க்கிறது என சில அதிமேதாவிகள் கேள்வி எழுப்புவது நகைப்புக்குரியதாக உள்ளது என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. இதில் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது பேசிய திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதை தடுக்க பாஜக பல்வேறு சதிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளரின் பெயர் விடுபட்டுவிடக் கூடாது என்பதைப் போலவே எந்த ஒரு தகுதி இல்லாதவரையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் SIR படிவத்தில் ஏராளமான குளறுபடிகள் இருப்பதாகவும் அதை பார்த்தாலே தலை சுற்றிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறு தவறு செய்தாலும் பெயர் நீக்கப்படும் அபாயம் இருப்பதால் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பொதுமக்கள் தவறாமல் ஒப்புகைச் சீட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது ERO கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த SIR பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள்தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் பணிக்காக தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வரமாட்டார் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் ஏதாவது பொய்களை கூறி சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டை SIR என்னும் ஆபத்து சூழ்ந்துள்ளது என்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்னும் சதிவலையில் சிக்காமல்
மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு திமுகவினருக்கு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பை பலப்படுத்தி கடமையாற்றுவோம் என்றும் கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் பள்ளி குழந்தைகளை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் RSS பாடலை பாட வைத்ததாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. வாரணாசியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பனாரஸ், கஜுராஹோ, லக்னோ, சஹரன்பூர், ஃபெரோஸ்பூர், டெல்லி, எர்ணாகுளம், பெங்களூர் ஆகிய 4 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். எர்ணாகுளம் பெங்களூர் ரயில் தமிழ்நாட்டின் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை வழியாக செல்லும். தொடக்க விழாவின் போது இந்த ரயிலில் பயணித்த சரஸ்வதி வித்யாலயா பள்ளி மாணவிகள் பாடிய பாடல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு ரயில்வே நடத்திய நிகழ்ச்சியில் மாணவிகளை RSS பாடலை பாட வைத்தது கண்டிக்கத்தக்கது என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியுள்ளார். மதங்களுக்கு எதிரான வெறுப்பையும் வகுப்புவாத அரசியலையும் பரப்பி வரும் அமைப்பின் பாடலை அரசு நிகழ்ச்சியில் சேர்த்தது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறை அமைச்சர் திரு சிவன்குட்டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் குழந்தைகளை அரசியல் மையப்படுத்தி குறிப்பிட்ட அமைப்பின் வகுப்புவாத செயல் திட்டத்தை ஊக்குவிப்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்த பிரச்சினை குறித்து திருச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பள்ளி குழந்தைகள் அப்பாவித்தனமாக அந்த பாடலை பாடியதாகவும் அது தீவிரவாத பாடல் அல்ல என்றும் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவின் ஓஹியோ மாகாண ஆளுநர் தேர்தலில் இந்திய வம்சாவளி தொழிலதிபரான விவேக் ராமசாமிக்கு அதிபர் டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை நேசிக்கும் விவேக் ராமசாமி மிகவும் நல்ல மனிதர், திறமையானவர் என்று அவர் பாராட்டியுள்ளார். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் போட்டியில் டிரம்பை எதிர்த்து விவேக் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா தங்கள் நாட்டின் மீது ஒரே நாளில் 450 ட்ரோன்களையும் 45 ஏவுகணைகளையும் ஏவி பெரும் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை அழிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது உலக நாடுகள் மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் அரசின் நிதி முடக்கத்தால் 1200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அரசு துறைகளுக்கான நிதியை விடுவிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் தொடரும் நிலையில் அமெரிக்க அரசு 40வது நாளாக முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்நிலையில் சிகாகோ, லாஸ் ஏஞ்சலஸ், அட்லாண்டா உட்பட 12 முக்கிய நகரங்களில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் லட்சக்கணக்கான பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் நிலை காவலர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையில் மொத்தம் 3665 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டது. 2,25,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களுக்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் 45 மையங்களில் நடைபெற்றது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டணம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசனம் ஆகிய அனைத்து வரிசைகளிலும் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தக்காளி, சின்ன வெங்காயம் ஆகியவற்றை அதிக அளவில் பயிர் செய்து வந்த நிலையில் தற்போது மக்காச்சோள சாகுபடியில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். இதையடுத்து பல்லடம், பொங்கலூர், கரைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. விடுமுறை தினமான இன்று சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலை 50 முதல் 300 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை நடைபெற்றது. முதல் தர வஞ்சிரம் கிலோ 1300 முதல் 2500 ரூபாய் வரை விலை போனது. கொடுவா 800 ரூபாய்க்கும், சீலா மற்றும் சங்கரா 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. அதிகாலையிலேயே மீன் சந்தையில் மக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். முன்னணி நடிகர்களுக்கு வருவாயில் மட்டுமே பங்கு அளிக்கப்படும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த வேண்டும், 8 வாரங்களுக்கு பிறகே திரைப்படத்தை OTTயில் வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவையில் அரிசி ஏற்றி வந்த லாரி பாரம் தாங்காமல் பள்ளத்தில் சிக்கி ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றது. சென்னை மாதவரத்தில் இருந்து 16 டன் அரிசி ஏற்றி வந்த அந்த லாரியை ஓட்டுநர் சிரியன்சட் சாலையில் நடைபாதையில் நிறுத்த முயன்ற போது லாரியின் சக்கரம் பள்ளத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த கட்டடத்தின் சுவர் மீது சாய்ந்த லாரியில் இருந்து அரிசி மூட்டைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சையில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்கள் இதயம் வடிவில் கூடி நின்று உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
மனிதன் இறந்த பின் மண்ணுக்கு போகும் உடல் உறுப்புகளை தானமளித்தால் 8 பேருக்கு வாழ்வளிக்கலாம் என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 90,400 ரூபாயாகவும் 1 கிராம் 11,300 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 165 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் புதிய அதிபராக ராட்ரிகோ பாஸ் பெரேரா முறைப்படி பொறுப்பேற்ற நிலையில் அமெரிக்காவுடனான அந்நாட்டின் உறவு மீண்டும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தலைநகர் லா பாஸில் உள்ள முரிலோ சதுக்கத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கிறிஸ்டோபர் கலந்து கொண்டு வாழ்த்தினார். விழா அரங்கத்திற்கு வெளியே அதிபரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து ஆரவாரத்துடன் வாழ்த்து தெரிவித்தனர். புதிய அதிபரின் பதவியேற்பையொட்டி பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொலிவியாவில் கடந்த 20 ஆண்டுகளாக இடதுசாரிகளின் ஆட்சி நடைபெற்ற நிலையில் கடந்த 20ஆம் தேதி வெளியான அதிபர் தேர்தல் முடிவில் ராட்ரிகோ தலைமையிலான கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. இவர் ஏற்கனவே மேயராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். பிரேசில் நாட்டில் சூறாவளி தாக்கியதில் பரானா மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. புயல் மற்றும் கனமழை காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பிரேசில் பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. புயலால் ஏராளமான குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர். ரியோ போனிடோ நகரில் 90% வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உருக்குலைந்த வாகனங்கள் சாலையோரங்களில் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் காட்சிகள் புயலின் கோர தாண்டவத்தை உணர்த்துவதாக உள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் பணியில் பிரேசில் அரசும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் அதானிக்கு ஏக்கர் ₹1 நிலம் ஒதுக்குவதில்தான் பாஜக கூட்டணி கவனம் செலுத்துகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் குழப்பம் நிலவும் சூழலில் திமுக ஏன் எதிர்க்கிறது என சில அதிமேதாவிகள் கேள்வி எழுப்புவது நகைப்புக்குரியதாக உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் ரயிலில் பள்ளி குழந்தைகளை ரயில்வே அதிகாரிகள் RSS பாடலை பாட வைத்ததாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.